தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த சில நாட்களாகவே ஓட் சோரின்னு சொல்லி பாஜக மேலேயும் தேர்தல் ஆணையத்து மேலேயும் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருக்காரு ராகுல் காந்தி. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் என்ன அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்கு மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து பதில் வரமாட்டேங்குது. இந்த நேரத்தில் எந்த கட்சி ஓட் சோரின்னு சொல்லி பாஜக மேலேயும் தேர்தல் ஆணையத்து மேலேயும் குற்றச்சாட்டு வைக்குதோ அந்த கட்சி தான் உண்மையான ஓட் சோரி அப்படின்னு சொல்லி பல தகவல்கள் வெளியாயிருக்கு. இது சம்பந்தமாக நம்முடைய விளக்குவதற்காக சீனியர் ஜேர்னலிஸ்ட் திரு டெல்லி ராஜகோபால் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வர இருக்கிறோம். வணக்கம் சார். நமஸ்காரம். இன்னைக்கு நீங்கள் போட்ட 2 ட்விட்டர் பதிவு தான் இந்திய அரசியலில் நீங்கள் போட்ட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக இருக்குது. முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சோனியா காந்தி அவர்களை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறீங்க. அவங்க 1983 தான் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பே வாங்கினாங்க. ஆனால் 1980 ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்கிறீங்க. இது எங்கேருந்து உங்களுக்கு கிடைச்சது? இதுக்கான ஆதாரம் என்ன? உலகம் யாவையும் தாமல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே எமது சரண் நாங்களே என்று சொல்லி கம்பன் எழுதிய முதல் பாட்டு, கம்பன் எழுதிய இரண்டாவது பாட்டு, 5 1 வைத்தான் 5 1 தாவி 5 1 6 ஆறுயிர்க்காக அயலாறுவில் 5 1 வைத்தான் என்று அனுமானை பிரார்த்தித்துக் கொண்டு தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு வரியில் பதில் சொல்ல வேண்டும் என்றால், சோனியா காந்தி 1980 வருடம் டெல்லியில் நடந்த தேர்தலில் வாக்களித்திருக்கிறார். இத்தாலி தேசத்தினுடைய குடிமகளாக 1983 தான் அம்மையாருக்கு இந்திய குடி சிட்டிசன்ஷிப் கிடைத்தது. 25 பிப்ரவரி 1968 திருமணமான சோனியா காந்தி ராஜீவ் காந்தியுடன் 2 தேர்தலில் போட்டியிருக்கிறாரா என்ற சந்தேகம் கூட டெல்லியில் வர ஆரம்பித்து விட்டது. ஓட்டு சோரி, ஓட்டை திருடினார்கள் என்று ராகுல் காந்தி பல புகார்களை தொடுத்ததற்கு பிறகு ராகுல் காந்திக்கு சாட்டை அடிக்க வேண்டும் என்பதற்காக இதே சோனியா காந்தியினுடைய பெயரை எடுத்து பல முயற்சிகள் மூலமாக எனக்கு ஒரு முக்கிய இடத்திலிருந்து இந்த ஆவணம் கிடைத்தது. அதை தங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். நேயர்களுக்கு போடவும் காண்பிக்கவும். அதையும் தவிர நான் போட்ட பிறகு அமித் மாலவியா என்று சொல்லக்கூடிய பாஜகவுடைய செய்தி தொடர்பாளரும் மற்றும் அருணாக் தாக்கூர் என்று சொல்லக்கூடிய மத்திய முன்னாள் அமைச்சர் அனுராக் தாக்கூர் அவர்களுடைய நிருபர் கூட்டத்தையும் வைத்து ஒருமிக்க கருத்தாக சுருக்கமாக தமிழ் ஜனம் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், சோனியா காந்தி குடி உரிமை பிரச்சனையை பற்றி திங்கட்கிழமை லோக்சபா ராஜ்யசபா கூடும் பொழுது அதை பாஜகவினர் எழுப்ப இருக்கின்றனர். அதன் மூலமாக 2 குடி உரிமைகளை பெற்ற சோனியா காந்தி தன்னுடைய பதவியை கூட ராஜினாமா செய்ய அளவிற்கு போகவிடும் என்ற சூழ்நிலை தான் டெல்லியில் இன்று உருவாகி இருக்கிறது. எப்படி யூபிஏ அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தேர்தல் ஆணையம் அப்துல் கலாம் அவர்களுக்கு, ஜனாதிபதி அவர்களுக்கு ஒன்று போட்டு சோனியா காந்தி நேஷனல் அட்வைசரி கவுன்சில் ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் என்று சொல்லி, அதையும் தவிர அம்பிகா சோனி கல்ச்சர் மினிஸ்டராக இருந்த பொழுது டூபாட் அவார்டு என்று ஒரு பட்டத்தை அயல் நாட்டிலிருந்து பெற்று அந்த நாட்டினுடைய குடி உரிமையை வைத்துக் கொண்டிருந்ததனால் சோனியா காந்தியினுடைய பதவியை டிஸ்குவாலிஃபை செய்ய அப்துல் கலாம் ஆதரித்தார் சட்ட ரீதியாக. இதே அப்துல் கலாம் தான் சுப்பிரமணிய சாமி எழுதி கொடுத்ததன் மூலமாக சோனியா காந்தியை பிரதமராக்க முடியாமல் தடுத்தார். இதெல்லாம் தெரிஞ்சுக்க உங்களுக்கு. இப்ப ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, இவ்வளவு ஓட்டு சோரின்னு சொல்லிட்டு இவ்வளவு பண்ணிட்டு நரேந்திர மோடி மீது 65 கோடி பேர்கள் ஓட்டு போட்டு இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் என்ன
பைத்தியக்காரன் நினைச்சாங்களா? தமிழ்நாட்டுல திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் வித்தியாசமே பல லட்சம் வாக்குகள் தான். கொஞ்சம் நேரம் எடப்பாடி பழனிசாமி என்ன ஸ்டாலின் ஓட்டுச்சோரின்னு சொன்னாரா? அது யதார்த்தத்தை நம்பினார். 40 இடங்களில் மோடி ஃப்ராடு செஞ்சிட்டார், அதனாலதான் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தலை தப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ராகுல் காந்தி சென்று விட்டால், ராகுல் காந்தி எப்படி ஒரு சீனியர் தலைவராக ஒரு 20 வருடம் எம்பியாக இருந்தவர் மீது நம்பிக்கை வரும்? ராகுல் காந்தி எடுத்தேன் கவித்தேன் ஹிட் அண்ட் ரன் மாதிரி தான் பண்றாரு அவரு. ஹி இஸ் நாட் சீரியஸ். அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் ஒண்ணுங்க சொல்றேங்க. நான் பல பிரதமர்களுடன், பல ஜனாதிபதிகளுடன், பல துணை ஜனாதிபதிகளுடன் அயல்நாடு சென்றிருக்கிறேன். நெருக்கமாக பழக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 45 ஆண்டுகள் நாடாளுமன்றத்தை தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ் போன்ற பத்திரிகைகளுக்கு அரசியல் நிருபராக பயன்படுத்தி என்னுடைய பிளட்ல ஒவ்வொரு செல் வில் ஸ்பீக் பாலிடிக்ஸ். அப்படி இருக்கும்போது எடுத்த கவித்தேன் இவர் பண்ணிட்டு போறாரு. இவர் 4 லட்சம் ஓட்டுல ராய்பரேலில ஜெயிச்சார். எப்படி ஜெயிச்சார்? அதுவும் முறைகேடு தானா? அதுவும் ஓட் சோரி தானா? அதை உங்களுக்கு கேட்கிறேன். அப்படி இருக்கட்டும், இது ஆப்போசிட்டா வாங்க. வாரணாசியில நரேந்திர மோடியினுடைய வாக்கு விகிதம் 2019 இருந்து 2024 ஏன் குறைந்து விட்டது? அப்போ வாட்சோரி காங்கிரஸ் பண்ணாங்களா? அந்த அஜய் ராய்னு ஒருத்தர் இருந்தாரு, நரேந்திர மோடி எதிர்த்து பண்ணாரு. அவ்வளவு தூரம் ஏன் போறீங்க? இங்க உங்க வயநாடுல பிரியங்கா காந்தி எப்படி ஜெயிச்சாங்க? எல்லாத்தையும் விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. கொளத்தூர்ல இன்று பாஜகவினுடைய ஒரு ஆய்வுப்படி கொளத்தூரில் பல ஆயிரக்கணக்கான கள்ள ஓட்டுகள் போடப்பட்டிருப்பதாக நிரூபித்திருக்கிறார் அனுராக் தாக்கூர் அந்த நிருபர் கூட்டத்தில். அதை எடுத்து தமிழ் நேயர்களுக்கு போட வேண்டிய. ஏன்னா இது தினத்தந்தி டிவியோ, புதிய தலைமுறை டிவியோ, நியூஸ் 18ஓ, நியூஸ் 7ஓ தமிழக ஊடகங்கள் விவாதிக்காது. ஒன்லி தமிழ் ஜனனம் தான் விவாதிக்க முடியும். ஆக ராகுல் காந்தி ஓட்டு சோரி என்று சொல்லுகிறாரே, ஓட்டு திருடர்கள் என்று ஸ்டாலின் சொல்றாரா? ஸ்டாலினுடைய அண்ணா மூக்க அழகிரி எனக்கு மிக நண்பர். அவர் மந்திரியா இருக்கும்போதுதான் நிறைய பார்ப்பேன் அவரை போய். அவர் திருமங்கலம் என்ற கான்ஸ்டிடியூன்சில பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஓட்டுக்கு நோட்டு கொடுத்தாரு. அது ஓட்டு சோரியா? எல்லாத்தையும் விட்டுருங்க. JMM என்று சொல்லக்கூடிய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, அதனுடைய எம்பிக்கள் காங்கிரஸ் அரசாங்கத்தை தப்ப வைத்தார்களே, PV நரசிம்மராவோட அரசாங்கத்தை. JMM வாக்குப்படித்தாரு, அவர் ரீடைன் பண்ணாரு நரசிம்மராவ் அந்த அரசாங்கத்தை. அது ஓட்டு சோரியா? நியூக்ளியர் டீல் போது மன்மோகன் சிங் அரசாங்கம் 1, 2, 3 சைன் அக்ரிமெண்ட் பண்ணும்போது அமெரிக்காவுடன் முலாயம் சிங் யாதவ் கம்யூனிஸ்ட் கட்சி வித்ட்ரா பண்ணித்தே சப்போர்ட்ட. அப்போ எம்பிக்களை எல்லாம் விலைக்கு வாங்கினாரு. அது ஓட்டு சோரியா? இந்த பின்னணியில் பார்த்தால் வரக்கூடிய நாட்களில் சோனியா காந்தியினுடைய ராஜ்யசபா உறுப்பினரை பறிப்பதற்கான முயற்சிகளை பாரதிய ஜனதா கட்சி ஏற்கொள்ளுமா? திங்கட்கிழமை 18ஆம் தேதி நாடாளுமன்றம் கூடும் பொழுது ராகுல் காந்தியுடைய முகம், சோனியா காந்தியுடைய முகம், பிரியங்கா காந்தியுடைய முகம் எங்கு வைத்துக் கொள்வார்கள்? சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் இந்த பேலட் பேப்பர்லேருந்து நாம் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் தான் மெஜாரிட்டி ஆஃப் இந்த ஓட் சோரின்றதே கம்மி ஆயிருக்கோ அப்படின்னு தோணுது. அதனால தான் தொடர்ந்து முன்னாடி ராகுல் காந்தி இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை குற்றம் சாட்டினாரோ? இப்ப அவருக்கு ஒண்ணுமே தெரியலையே. EVM விட்டாங்க. ரேவந்த் ரெட்டி தெலுங்கானால எப்படி ஜெயிச்சார்? அது கேட்கலாம. சுக்வேந்தர் சுக்கு ஹிமாச்சல் பிரதேசத்துல எப்படி ஜெயிச்சாரு? அவ்வளவுதான் போட்டுங்க. நான் ஒண்ணு கேட்கறேங்க, தமிழ் ஜனனம் நேயர்களுக்கு அபினவ் மூலமாக ஒரே ஒரு கேள்வி. 2019 லோக்சபா தேர்தல், 2021 அசம்பிளி தேர்தல், 2024 தமிழகத்தில் தேர்தல் லோக்சபா, இந்த 3 தேர்தல்களிலும் 39க்கு 39, 40க்கு 40 DMK எப்படி வாங்கிச்சு? ஓட்டு சோரியா? தமிழ்நாட்டில்
2023 நகராட்சி தேர்தல் நடந்ததே தமிழக தேர்தல் ஆணைய குழுவினுடைய மேற்பார்வையின் மீது இதே இவிஎம் தானே இருந்தது. அதே ஓட்டர் லிஸ்ட் தானே, புது ஓட்டர் லிஸ்ட் இல்லையே. இல்ல கண்டிப்பா. ஆனா இப்போ ராகுல் காந்தி ராகுல் காந்தி சொல்ற மாதிரி ஓட்டுச்சோரி நடந்துதான் திமுக வெற்றி பெற்றதா? இல்ல ராகுல் காந்தி ரொம்ப கிளவரா தமிழ்நாட்டை பத்தி பேசல, ஆனா மகாராஷ்டிராவை பத்தி பேசுறாரு. மகாராஷ்டிரால எப்படி ஓட் சோரி நடந்தது அப்படின்றதுக்கு ஒரு பிளான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓட்டர்ஸ் நம்பர் வந்து அடிஷ்னலாக சேர்க்கப்பட்டிருக்கு. திடீர்னு ஓட்டிங் பர்சன்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு. அதே போல் ஓட்டு போடுற அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சில டைமிங்க்கு மேலே திடீர்னு ஓட்டு போடுறவங்களோட அந்த சர்ஜ் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இதெல்லாம் தான் ஃபேக் ஓட்ஸ் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது சரியான பார்வையா? அதற்கு தேவேந்திர ஃபட்னவிஸும் சரத்பவாரும் அஜித் பவாரும் ஏக்நாத் ஷிண்டேயும் சாட்டையாடி பதில் கொடுத்து விட்டார்களே. அவர் லோக்சபால பண்ணார், அத்தை லோக்சபால செஞ்சிட்டாங்க. அத்தை எங்க ஒன்னு கேட்கிறேன், ஈகிள் என்ற ஒரு அமைப்பை வைத்துக் கொண்டு EAGLE ஈகிள் எம்பவர்ட் ஆக்ஷன் குரூப் ஆஃப் லீடர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ற ஒரு அமைப்பு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறது. அதுல பிரவீன் சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய தமிழ்காரர் தான் ஒரு பிராமணர். அவர் தாங்க அதுக்கு சேர்மனா இருக்காரு. 6 மாசமா நான் ஸ்டடி பண்ணேங்கிற ராகுல் காந்தி. இதெல்லாம் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு சீவத்சவா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அதே ஒருத்தர் குடும்பத்துடன் லக்னோவில் இருந்து மகாராஷ்டிராவிலிருந்து கர்நாடகா என்று சொல்லி பெங்களூர்ல ஓட்டு போட்டான்னு சொன்னாரு. அன்னைக்கு சாயங்காலம் அவர் நிருபர் கூட்டம் வச்சு இல்லைன்னுட்டார். நான் அங்கெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வந்தேன்னு ராகுல் காந்தி சொல்லி போய் ஒண்ணு வந்துருச்சு. 2வது மைத்தி ராணின்னு எல்லாம் நேற்று பனியன்ல பேர் போட்டுட்டு எல்லாம் போனாங்க, டிஷர்ட் போட்டு. அவன் 124 வயசுன்னுட்டு. அந்த அம்மா சொல்றது எனக்கு 34 வயசு தான், 1900க்கு பதிலா 19 அந்த இதுக்கு 1990க்கு பதிலா 1900 வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு நிமிஷத்துக்கு கண்டுபிடிச்சு 6 மாசம் எதுக்கு எடுத்துக்கணும்? ஈகிள் பண்ணது பிரவீன் சக்கரவர்த்தி 6 மாசம். ஆக மொத்தம் அவர் செய்தது முழுக்களும் உண்மையை சொல்ல போனால் டெல்லியில் வரக்கூடிய உலாவக்கூடிய செய்தி என்ன என்று கேட்டால், உயர் மட்டத்தில் டாப் சோர்ஸ் பாராளுமன்றம் 21ஆம் தேதி முடிவதாக இருக்கிறது. பாராளுமன்றம் முடித்த சூடோடு சூடாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக நேஷனல் ஹெரால்டு கேஸில் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் கைது செய்யக்கூடிய அளவிற்கு அரசாங்கம் போகும் என்ற பயத்தினால் இதை கிளப்பி விட்டான்னு சொல்றாங்க டெல்லியில. அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இன்னும் பண்ணதான் போறாங்க, போட மாட்டாங்க. அப்படி பார்த்தா இந்த எலெக்ஷன் கமிஷன் மேலே புகார் கொடுத்ததுக்கும் அந்த புகார் மேலே அவருக்கு சம்மந்தமாக அவர்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதன் மேலேயும் எப்படியும் நடவடிக்கை எடுக்க தானே போகிறாங்க. நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. அதை தவிர இன்னொன்று பெரிய நடவடிக்கை என்ன எடுக்க போகிறாங்கன்னா, தமிழ் ஜன நேயர்களுக்கு சொல்லணும்னா, எங்க நீங்கள் வந்து ஒரு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த பண்ணும் பொழுது குறிப்பிட்ட அமௌண்ட்டை கட்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. அதுல டேட் ஆஃப் பர்த், பேன் கார்டு எல்லாம் கொடுக்குறீங்க. கடைசியில சொல்லும் பொழுது ஐ டிக்ளேர் அபவுட் ஃபேக்ட்ஸ் ஆர் ஜென்யூன் அப்படின்ட்டு நீ கையில ஒண்ணு கொடுக்குறீங்க, டிக்ளரேஷன். ஒவ்வொருக்கும் எப்படி ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்ண போனா கூட கீழே ஒன்று கிடைக்கிறீங்க. அந்த மாதிரி தேர்தல் கமிஷனர் கொடுத்துட்டாருன்னு சரியா போடும். கொடுக்க மாட்டேங்கிறார், பயந்து ஓடுறாரு. அதே மாதிரி நேஷனல் ஹெரால்டு கேஸ் சுப்பிரமணிய சாமி தயாரித்த போது நாங்கள்லாம் ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கும், பெயில் வாங்க மாட்டோம்னா கட்சியில் போய் பெயில் வாங்கினார் இவர். ஆக மொத்தம் இவருக்கு வந்து இரட்டை குறைபாடு நிலைப்படி இருக்கிறது. தனக்கு நடப்பதை கைதாக போகிறோமோ என்ற பயத்தின் அச்சத்தின் காரணமாகத்தான் இந்த கேஸை வெளில வர்றான்னு டெல்லியில பரவலாக பேசுகிறார்கள். என்ன எனக்கு தெரிந்து மட்டும் அதைத்தான் தங்களுடைய நேயர்களிடம் நான் சொல்லுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அபினவ், ஒன்று மட்டும் நமக்கு புரியல சார், என்ன அப்படின்னா ஓட் சோரின்னு இவங்க தான் புகார் கொடுக்குறாங்க. ஆனால் இதே ராகுல் காந்தி தான் எஸ்ஐஆருக்கு எதிராகவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எதனால எஸ்ஐஆருக்கு எதிராக இவங்க இருக்காங்க? இப்ப அந்த ஓட் சோரி வந்ததுனால எஸ்ஐஆருடைய ஆர்குமெண்ட் ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு. அவர் ராகுல் காந்தி சொல்றது போலி வாக்குகள், ஒரு இடத்துல 4 வாக்கு இருக்குங்கிறது.
அதை நிவர்த்தனம் செய்வதற்காகத்தானே இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்றாங்க. அது தமிழ்நாட்டில் பண்ண போறாங்களே அக்டோபர் மாசத்துலேருந்து. அப்ப ஸ்டாலின் என்ன சொல்வாரு, தென்னிந்தியர்கள் வட இந்தியர்கள்னு பண்ணி விட்டுருவாங்க. ஆனா இதே எஸ்ஐஆர்ல ராகுல் காந்தி சொல்றாரு, பீகார்ல நேபாளி, ரோஹிங்யாஸ், பங்களாதேஷிஸ் 65 lakhs இருக்காங்க, அவ்வளவு எடுத்துடுறாங்கன்னு சொல்றாரு. ஆக மொத்தம் அவர்கள் ஓட்டு பேங்க்ல தான் அதான் பண்ணிருக்காரு. முஸ்லீம் ஓட்டு பேங்க் தான் அவருக்கு தேவையா? அதை கேட்கறாங்க அவங்க. நீ 2003 உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட் கொடு, ஆதார் கார்டு வந்து செல்லாதுன்னாங்க. சுப்ரீம் கோர்ட் சொன்னா செல்லுன்னுட்டாங்க. இப்ப ப. சிதம்பரம் மூக்கொடைஞ்சிருச்சு. அவர் கூட நேற்று பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. தமிழ்நாட்டில் பீகாரிகள், தமிழ்நாட்டில் பீகாரி உண்டு இல்ல வைபவ், அனுபவ். அவங்க வந்து மணிப்பூர்காரன் இருக்காங்க, திரிபுராக்காரன் இருக்காங்க, நாகாலாந்துக்காரன் இருக்காங்க, ராஜஸ்தான்காரன் இருக்காங்க, மத்திய பிரதேஷ்காரன் இருக்காங்க, ஜார்க்கண்ட்காரன் இருக்காங்க, சத்தீஸ்கர்காரன் இருக்காங்க. எல்லாருமே நீ பீகாரின்னு சொல்ல முடியுமா? அவ்வளவு பெரிய மந்திரியா இருந்தாரு, உள்துறை அமைச்சரா, நிதி அமைச்சரா இந்த ப. சிதம்பரத்துக்கு இங்க இல்லைன்னா என்ன அர்த்தம்? பீகாரி பீகாரிங்கிறாரு. அந்த பீகாரி ஓட்டு இருக்கணுங்கிறாங்க தமிழ்நாட்டுல. ஆனா பீகார்ல எடுக்க கூடாதுங்கிறாங்க. இது என்ன கான்ட்ரடிக்ஷன் எங்க? அது ராகுல் காந்தி ஓட்டு சோரின்னு எப்படி சொல்ல முடியும்? ஆக மொத்தம் ஒரு மனதில் குழப்பம் இருப்பதனால் தான் ராகுல் காந்திக்கு அணுகுமுறை சரியில்லை என்பதுதான் என்னுடைய வாதம். ஸோ மொத்தத்தில் அவர்கள் எந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றதுல எதிர்க்கட்சிகளுக்கே ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. ஸோ காங்கிரஸ் வந்து அவர்களுடைய திட்டத்தை நோக்கி போனால் அது வந்து சுற்றி இருக்கிற அவர்களுடைய அலைடு கட்சிகளையே அது வந்து பாதிக்குது இல்லைங்களா? இப்போ ஏன்னா காஷ்மீர் எடுத்துக்கிட்டால் உமர் அப்துல்லா சொல்கிறாரு, நாங்கள் வந்து இவ்வளோ சீட்டு ஜெயிப்போம்னு எங்களுக்கே தெரியல, ஆனால் ஜெயிச்சிட்டோம், இது என்ன ஓட் சோரியான்னு கேட்குறாரு. கர்நாடகாவில் மினிஸ்டர் வந்து சொல்கிறாரு, இந்த லிஸ்ட்டை தயார் பண்ணதே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. அங்கே காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்குது. தவிர தமிழ்நாட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால் ராகுல் காந்தியோட ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டால் ஸ்டாலின் அவர்களே மாட்டுறாரு. ஸோ இப்படி ராகுல் காந்தி பேசுகிறது எல்லாமே காங்கிரஸை மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து தான் பாதிக்குது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாமா? தாங்கள் சொல்வதில் 100க்கு 100 உண்மை இருக்கிறது. அதற்கு மாறாக நான் ஒரு கருத்தை சொல்லுகிறேன். நீங்க சொல்ற ஆர்குமெண்ட் தான் நான் வரேன். பட் நீங்க எப்படி தொடர்றீங்க, நான் எப்படி தொடர்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, 2019 ராகுல் காந்தி தான் பிரதமர், வட இந்தியாவில் வந்துருவான்னு சொன்னார். தமிழ்நாட்டில் உட்கார்ந்து ஸ்டாலின் 39 ஜெயிச்சார் ராகுல் காந்தி பேர் சொல்லி. அப்ப ஓட் சொல்லியாது ராகுல் காந்தி பிரதமர் ஆனாரா? நரேந்திர மோடி தான் ஆனாரு. மூன்றாவது முறையாக யார் பிரதமராக வரக்கூடாது என்பதை திமுக நிர்ணயிக்கும். மு.க. ஸ்டாலின், நரேந்திர மோடி வந்துட்டார், அவர் ஓட்டு சொல்லியாது. எல்லாத்தையும் விட்டுருங்க அபினவ். ஒரே ஒரு வார்த்தை, கொளத்தூர்ல 8000 ஓட்டு போலி வாட்டுகள் இருக்குன்னு இன்னைக்கு அமித் மாளவியாவும் அனுராக் தாக்கூரும் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். அதற்கு திமுகவுடைய பதில் என்ன? மூன்றாவதாக ரீஜனல் பார்ட்டிஸ், திரிணாமுல் காங்கிரஸ், நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி சரத்பவார், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆப் ஆத்மி கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாமே ராகுல் காந்தி சொல்வதை ஒப்புக்கொள்ளவில்லை. ரீஜனல் பார்ட்டிஸ் தனியா வந்துடுறாங்க காங்கிரஸ்ல இருந்து. அதுதான் ஸ்டோரி. இப்போ 10 நாளா நாடாளுமன்றத்தை முடிக்கினாருங்க. தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய 8 கோடி மக்களுடைய துயரங்களை, 8 கோடி மக்களுடைய நன்மைகளை, தீமைகளை, வரவேண்டியதை, வராததை, அந்த சர்வ சிக்ஷா அபியானிலிருந்து 2000 கோடி வேணும்னு சொன்னாங்களே, அதை பத்தி ராஜ்யசபா முடிக்கினாங்களா, லோக்சபா முடக்கினாங்களா? ராகுல் காந்தி சொக்காய பிரச்சனை ஏன் போறாங்க திமுக காரங்க? அந்த 40 பேர் பண்றது முழுக்க திமுக தமிழக செய்வது துரோகம். அது தமிழ்நாடு பிரச்சனையாங்க. எஸ்ஐஆருங்கிறது பீகார் பிரச்சனை. பீகார் பிரச்சனை எடுத்து தமிழ்நாட்டுக்காரங்க ஏன் சார் போறாங்க? அதைத்தான் டிஆர் பாலு சொல்றாரு. ஆனா கனிமொழி சொல்றாங்க. ஆனா திமுக எம்பிக்களிடையே குழப்பம் இருக்கிறதை நான் தமிழ் ஜனம் நேயர்களுக்கு சொல்லியாக வேண்டும். பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளும் பொழுதே கூட 12-13 எம்பிக்கள், தமிழக எம்பிக்கள், இளைஞர்கள் இந்திய சட்டத்தின் மீது பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார்களோ அல்லவோ இல்லையோ, உதயநிதி மீது எடுத்துக்கொண்டார்கள். உதயநிதி வாழ்க என்று சொன்னார்கள்.
அந்த உதயநிதி வாழ்வே என்று சொல்லக்கூடிய 12 எம்பிக்கள் கனிமொழியை கண்டுக்கிறது கிடையாது. They hate her. தமிழகத்தில் இருந்து வந்தக்கூடிய 40 எம்பிக்கள் 40க்கு 40 நாளை நமதே 40 நமதே என்று சொன்ன மு.க. ஸ்டாலின் ஏன் தமிழக வளர்ச்சி திட்டங்களுக்கு, தமிழகத்தில் சர்வ சிக்ஷா அபியானிற்கு வரக்கூடிய 2000 கோடியை தமிழகத்திற்கு மார்தட்டி கேட்காமல் ராகுல் காந்தி பின்னாடி போய் இந்த எஸ்ஐஆர் பத்தி அவங்க ஷர்ட் போட்டு போறாங்களே, உங்களுக்கு நாதி இல்லைங்க இவங்க திமுக எம்பிகளுக்கு எல்லாம். நார்த் இந்தியன் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுங்க. இப்ப வடக்கு எங்க வாழ்ந்தது தெற்கு எங்க தேஞ்சது? அவன் கொடுக்க டிஷர்ட் தொப்பி ஏன் சார் போட்டுக்கிறீங்க நீங்க? எந்த தமிழ்காரன் தொப்பி போட்டுருக்கானா சார்? இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இதுதான் ஓட் சோரி, இதுதான் ஓட் சோரி. திமுக 3 முறை 40க்கு 40 வந்தது. ராகுல் காந்தி என்ன பதில் சொல்ல போறாரு? அது சிம்பிள் பாயிண்ட். அவர் சொல்ற சார்ஜ் சீரியஸா இருந்தாலும் நான் கேட்பதும் கேள்வி சீரியஸ். மு.க. ஸ்டாலின் ஏன் வாய் அடைத்து இருக்கிறார்? அது சொல்லுங்க சார். என்னுடைய நிறைவு கேள்வியை இதை வைக்கிறேன் சார். இப்போது ராகுல் காந்தி இந்த ஓட் சோரி அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய இந்த பிரச்சாரத்துக்கு பொதுமக்கள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? குறிப்பாக நார்த் இந்தியாவில் இது வரப்போகிற பீகார், வெஸ்ட் பெங்கால் தேர்தலில் எதிரொலிக்குமா? 3 கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். 3க்கும் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். வட இந்தியாவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் ராகுல் காந்தி, உண்மை. பொய் சொல்லி ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறார், உண்மை. பீகார் தேர்தலில் காங்கிரசும் லாலு பிரசாத் யாதவான ஆர்ஜேடி கட்சியும் மண்ணை கவ்வும். இந்த எஸ்ஆரை பற்றி அங்கு இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுடைய அலுவலகங்களில் இருந்து தேர்தல் கமிஷனுக்கு விரோதமாக இதுவரைக்கும் ஒண்ணு வரவே இல்லைங்க. 13 நாள் ஆச்சுங்க. இன்னும் 14 டேஸ் இருக்குங்க. செப்டம்பர் 1ஆம் தேதி அந்த லிஸ்ட்டை க்ளோஸ் பண்றாங்க. உங்ககிட்ட ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தா கொடுன்னு. எவனும் வரல கிட்டங்க. சுப்ரீம் கோர்ட் கூட சொல்லிட்டாங்க ஆதார் கார்டை நீங்க யூஸ் பண்ணலாம். அதாவது ஆதார் கார்டு இஸ் நாட் சிட்டிசன்ஷிப் கார்டு. உங்க அட்டை காமிக்கலாம் சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வேற குட்டு வந்துருச்சு. ஆனா ராகுல் காந்திக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் சண்டை இருப்பதனால் அங்க கன்னியாகுமார் என்று சொல்லக்கூடிய ஜேஎன்யூ ஸ்டூடெண்ட்டை பிரசிடென்டா போட்டிருக்காங்க. அந்த கன்னியாகுமார் ராகுல் காந்தி புகழறாரோ இல்லையோ தேஜஸ்வி யாதவையும் லாலு யாதவையும் திட்டிட்டு இருக்காரு. அவங்களுக்கு கட்சி உள்ளே சண்டை. இது எல்லாத்துக்கும் மேலாக வட இந்தியாவில் இதை பற்றி யாரும் சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. ராகுல் காந்தியினுடைய கூற்று என்பது அவன் ஒரு கோமாளி, என்டர்டெய்னர் என்றுதான் சொல்லுகிறார், பஃபூன் என்று சொல்லுகிறார்களே தவிர ஒரே ஒரு கேள்வி யோகி ஆதித்யநாத் நேற்று கேட்டார். நீ எஸ்ஐஆர் சொல்றீங்க, ஓட்டு சோரின்னு சொல்றீங்க. ஓட்டு சோரி ராகுல் காந்தி 4.5 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சாரு. எப்படி ஜெயிச்சாரு? நரேந்திர மோடி 1.5 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சாரு. அவரு பழைய மெஜாரிட்டி இல்லையே. இரண்டாவதாக 2022 சட்டமன்ற தேர்தலில் மே லடிக்கிஹோ லட்னேக்கு தயாரும் என்று சொன்ன பிரியங்கா காந்தி, நான் பெண்மணிக்காக நான் போராட சொன்னது பிரியங்கா காந்தி சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தார். அகிலேஷ் யாதவ் கைகோட்டு கொண்டார்கள். 317 இடத்துல காங்கிரஸ்க்கு டெபாசிட் போயிடுச்சு. அபினவ், அது ஓட்டு சொல்லியா? இதையெல்லாம் தமிழ் ஜனனம் நேயர்கள் சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும். என்னை பொறுத்து மட்டும் வட இந்தியாவில் இதற்கான தாக்குதல் ஒன்றும் இல்லை. மேலாக ராகுல் காந்திக்கு அயல் நாட்டிலிருந்து பணம் வருகிறது. பங்களாதேஷில் நடந்த குழப்பம், இலங்கையில் நடந்த குழப்பம் மாதிரி இந்தியாவிலும் நக்சல்வாதிகள் மூலமாக, அர்பன் நக்சல் மூலமாக, மாவோயிஸ்ட் மூலமாக இந்தியாவிலும் மாபெரும் குழப்பம் ஏற்படுத்தி விட வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தியினுடைய கனவு. அதில் பகல் கனவாகத்தான் முடியும். இந்தியில் சொல்வார்கள் மூங்கேரிலாலுக்கு ஹசீன் சொப்பனே என்று. அதாவது மூங்கேரிலால் என்பவர் தென்னை மரத்துக்கு கீழே உட்கார்ந்து நான் இந்தியாவை ஆள்வேன் என்று சொன்னாராம். அது கடை தான் முடியும் சொல்றாங்க. இது டே ட்ரீம், பகல் கனவாகத்தான் முடியும். ராகுல் காந்தி தோல்வி அடைவது நிச்சயம் இந்த எஸ்ஐஆரில் இருந்து என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓட்டுச்சோரின்னா அவர் எப்படிங்க ஜெயிச்சாரு? வயநாடுலயும் ராய்பரேலியும் அவங்க தங்க எப்படிங்க ஜெயிச்சுது? அது யாருன்னு சொல்ல போறாங்க?
கருத்துக்களை ரொம்ப தெளிவா பகிர்ந்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ 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 அபினவ்.